வியூ செமையாக இருந்துச்சு. நான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஹாய், திஸ் இஸ் சஞ்சய். ஓ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் ஐவி ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. நான் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு தானே, ஸோ அதனால் போகிறோம். ஆனால் என்ன சம்பவம் அப்படின்னா, 9 மணிக்கு பஸ். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:30. நான் இங்கேருந்து 18 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. எப்படி போகிறேன்னு தெரில. ஆனால் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது காரணம் இன்னைக்கு இந்த ஐவியில் நடக்க போகிற விளாக்லாம் அப்படியே வரப்போகுது. மறக்காமல் அடுத்த டைம்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபன் கேரண்டி. குளிச்சுட்டு வந்துடுறேன் யார். குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போயாவது கொஞ்சம் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கா? ஓகே. என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளம்பிட்டு போகணும். எக்ஸாக்டாக டைம் என்ன அப்படின்னா, இப்போது தெரியுதா 6:47. 6:47லேருந்து நான் இப்போ 7 o'clock பஸ் ஸ்டாண்டு போகணும். அங்கே போயிட்டு பார்க்கலாம். கிளம்பியாச்சு. அடுத்து டைரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் தான். அங்கே போயிட்டு பேலன்ஸ் கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம்டா, நான் வந்துடுறேன்டா. நான் சாப்பிடணும், எனக்கு பசிக்குது. ஜூஸ்லாம் குடிச்சா கட்டுப்படி ஆகாது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு நான் பார்த்துட்டு வரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்படியே நமக்கான பஸ் இருக்கான்னு போய் பார்த்துட்டு ஏறி காலேஜ் போகணும். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட். இருமா, ஆங்கிள் பாத்துக்கிறேன். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எக்ஸாக்டா காலேஜ் பக்கமா வந்துட்டு இருக்கோம். அரை மென்டல் பைத்தியத்திலாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை. டேய் கூட்டு போங்கடா. காலேஜ் போயிட்டு பார்க்கணும். இன்னும் நான் சாப்பிடல. முதல்ல சாப்பாடு முக்கியம். தின்னு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. பஸ்ஸுன்னு என்ன எடுப்பாங்கன்னு தெரியல. அதையும் வேற போய் பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு பர்சனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இதை கண்டுக்காதீங்க, இது ஒரு பைத்தியம். இரு, மீன் போட்டு உன்னை கலாய்க்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம். என்ன சரி, போ முன்னாடி. நான் வரேன். அப்படி பார்த்தீங்கன்னா காலேஜோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கிருந்து இங்கே நடக்கிறதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது. நாளைக்கு இங்கேருந்து 3 மலை ஏற போகிறேன்னு தெரியல. பார்த்துக்கலாம். இப்போ என்ன, போயிட்டு கிளாஸ் ரூம் போய் பேக் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வர மென்டல் நாய் தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதுக்கப்புறமா தான் போய் பஸ் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, முதல்ல இங்கே பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் போய் சாப்பிடணும். சாப்பிட்டு தான் அடுத்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜுக்குள்ள ஏதோ பெரிய ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு தெரியுதா? எரியற லைட்டும் இருக்கிற ஆம்பியன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல அப்படியே இந்த காஞ்சனா பிஜிஎம் போட்டு கேட்டா எப்படி இருக்கும்? பிஜிஎம் நினைச்சாலே வந்துடுதுங்க. எப்படா அந்த பிஜிஎம்லாம் போட்டீங்க? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. ஆமா, இப்ப நம்ம எங்க போறோம் அப்படியே எல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? உங்க முகரக்கட்டையில காமிச்சு சொல்லுங்கடா ஒரு டைம். கண்டிப்பா போடுவேன். திரும்ப பேசுறேன். நல்லா சூப்பர். இருடா ஒரு நிமிஷம்.
இந்த எக்ஸ்பேண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போஸ்ட மாத்திர போறானுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட விக்கி விளாக்ஸ் இருக்காரு. ப்ரோ ஹாய். உள்ளதா இருக்காங்க. ஒரு வீடியோ உருப்படியா எடுக்க விடுறீங்களா? என்ன மனுஷன்? ஹாய் சொல்லிருங்க எங்களோட வியூவர்ஸ். ஹாய். இவர் வந்து சேனல் விக்கி விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காரு. சேனலா இருந்துச்சு. இப்போ வந்து விளாக்ஸ் எடுக்கலாம். மைண்டும் பாடியும் எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி தராரு. இவரோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. இவரும் நம்ம கூட தான் ட்ரிப் வர போறாரு. இவரை வச்சு நிறைய ஃபன் இருக்கு, அப்கமிங்ல செக் பண்ணி பார்க்கலாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். போலாமா? இன்னும் பஸ் வரல. பஸ் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ என்னன்னு பார்க்க முடியும். பஸ் வந்ததுக்கப்புறம் பஸ் எப்படி இருக்குங்கிற அவுட்லுக்கை பார்த்துட்டு கிளம்பும்போது மீதியை சொல்கிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா டைம் வந்து 9 மணி ஆச்சு, இன்னும் பஸ் வரல. இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களும் வந்து காலேஜ்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம். தெரியல பாப்பா எத்தனை மணிக்கு பஸ் வர போதோ அது வரைக்கும் வெயிட். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பஸ் வரலன்ட்டு இவனுங்க பண்ணுற அலப்பறம் இருக்கே. அங்கே பாருங்க, இன்னும் பஸ் வரல. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மூலையில் உட்காந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நல்லா என்ன பண்ணுறதுனே தெரில. காத்திருந்து காத்திருந்து காப்பி ஆகிட்டு விழுந்துரும். அதுக்கு மேலே வேண்டாம். இன்னுமே பஸ் வரலடா. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. எனக்குனே வந்து சேருவீங்களாங்கிற மாதிரி இருக்கு. எப்போ வந்து நான் எப்போ போய் வழங்கிடும். ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கு போட்றேன். சும்மா ஒரு டேக் இந்திஸ் vlog அப்படினு வரும்ல, அதுல போடுவேன். கண்டிப்பா போடுவேன். அது இங்கிலீஷ் ரொம்ப க்ளோஸ் இந்திஸ் vlog. ஆசாதடா படிக்காத தற்குறிப்பல். ஏய் அது எஸ்கேஎஸ் ரா. எல்லாரும் நமக்கு ஆசை இருக்கு. சவுண்ட் விட்டோம்னா கேன்சல் பண்ணிடுவானுங்களே. என்னால தளபதி தளபதி அளவு கூட்டம். ஒரு வழியா பஸ் வந்துச்சு. சூரிய ஹாய் சொல்லுங்க. நந்தா நந்தா ஜார் ரைட் ஆல் அப்புறம் தேனோ கிளம்பிச்சு. 18 காலேஜ் விட்டு கிளம்பல. 49 பேர் கிளம்பியாச்சு ஐவிக்கு. மிச்சத்தை அப்படியே பிளானிங்ல இருக்க போற அட்ராசிட்டிஸ் எல்லாம் நீங்களே பாருங்க என்ன நடக்குதுன்னு. எங்க வேலைகளை சும்மாவே அடக்க முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா மணி சரியா 10:50 ஆச்சு. சரிங்களா, எங்களை 9 மணிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு 10:50 மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. நான் என்ன வச்சிருக்கேன். அடுத்த 1/2 மணி நேரம் பட்டாசா இருக்கும். பார்க்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாங்களா? மூமெண்ட் என்ற பேரில் முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியாக இருக்கணும்.
நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்டை போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னா ஆடின ஃபன்ல வாய்ஸ் மொத்தமா போச்சு. என்னடி வாய்ஸ் இது? அதான் வீடியோஸ் எல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இது எந்த ஊர்? தாராபுரம் சைடு இருக்கும். இங்கேருந்து இப்போ டைம் கரெக்டாக 12:54 ஆச்சு. விடியறதுக்குள்ள வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. என்னால் இதுக்கப்புறம் பேச முடியல. வியூவில் பார்க்கலாம். பாய். பழனிக்கு பக்கமா வந்துட்டு இருக்காங்க. ரகசிய தரிசன ஆசை. The next day. இப்போ என்னாச்சு அப்படின்னா மணி சரியா 4:25. நைட்டு ஆடி பாடி படுத்து தூங்குறதுக்கு 2:45 மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்டுக்கு போகணும்னா இன்னுமே 1.5 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் இருக்குது. போமா என்ன இல்லை போய் பார்க்கலாம். எனக்குலாம் கண்ணில் செம்மையாக எரியுது. அங்கே பார்ப்போம். போனோன்னா அங்கே வீடியோ எடுத்து போடுறேன். மலை மேலே இருக்கும், சுத்தமாக நெட் இல்லை. ஸோ வீடியோ எதுவுமே இன்ஸ்டா பக்கம் வர முடியல. பார்ப்போம். அங்கே போனால் அங்கே போயிட்டு போட்டுறேன். பாய். தம்பி ஆர்னி இல்லப்பா, பாட்னி இல்லப்பா, முடிஞ்சு பாண்டுருவானுங்க. முடியாதுடா. பார்த்தேன். ஆமாண்டா. வண்டியை கொண்டு வந்து ஒரு மூலையில் நிறுத்திட்டானுங்க. இன்னும் இந்த இடத்த விட்டு கிளம்பல. எல்லாருமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் தெளிஞ்சு வந்துட்டு இருக்கிறானுங்க. நாங்கள் ஒரு திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே குரூப்பாக இருக்கோம். என்னால் என் வாய்ஸை வேற கேட்கவே முடியல. என் வாய்ஸ் எனக்கு கேட்கவே இவ்வளோ கடுப்பாக இருக்கே. ஆடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகும்னு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வியூ பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடலாம். அப்படி வியூ பாயிண்ட் கேன்சல் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். டீ குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டலுக்கு வந்துட்டு அதோட வியூ பார்க்குறோம். அப்பயே மணி காலையில் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வியூ செமையாக இருந்துச்சு. நான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த இடத்த அழகையே ரசிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா செம்ம டயர்டு, எங்களால் எதுவுமே முடியல. ஸோ வந்ததுக்கு அதையாவது பார்த்துட்டு இருப்போமேன்னு சொல்லிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூமுக்கு கூப்பிட்டானுங்கன்ட்டு போயிட்டு அங்கே ஒரு கட்டலு மேட்டுமே போட்டு வச்சுருந்தானுங்க. ஏதோ எங்களுக்கே போட்டு வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் கும்பகர்ணன் தம்பி ஆட்ட படுத்தாச்சுப்பா. ஒன்றுமே முடியலைங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் படுத்துட்டோம். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிக்க போகிற வரைக்கும் ஒரு குட்டி தூக்கம் போட்டோம். அந்த கிளிப்ஸை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா இது எதையுமே ரெக்கார்ட் பண்ணுறப்ப என் வாய்ஸ் சரியாகவே இல்லை. இப்போவும் சரியாக இல்லை.
கேட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ தான் எழுந்திரிச்சா வந்து ரூம் புக் பண்ணோம், உட்காந்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன, பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் மேபி வியூ பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே நல்லா இருக்குது. ஒரிஜினல் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். கண்ணெல்லாம் பாருங்கள், எதுவும் பல நாள் தூங்காத ஒரு மாதிரி இருக்குல்ல. 4 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன் இன்னைக்கு. அது உருப்படியாக இல்லை. ஏன் கேட்குற, பஸ்ஸில் காலை ஒரு பக்கம் நீட்டி தலையை ஒரு பக்கம் வச்சு தூங்குனா அவனுங்க திருப்புலையே தூக்கம் வராது. ஓகே, குளிச்சுட்டு வரேன், பார்க்கலாம். A few minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. நினைக்கிறேன் சென்சார் பண்ணிடலாமா தேவா? அங்கே போயிட்டு செக் பண்ணுறேன். கிளம்பி பஸ்ஸுக்கு வந்துட்டோம். பஸ்ஸுக்கு வந்துட்டு அங்கே வெட்டியாக இருக்கோன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வந்து அந்த இடத்துலலாம் சுற்றிட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கேர்ள்ஸ்லாம் மேக்கப் போட்டு வரவே லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன, கிளம்ப வேண்டிதான். அந்த கிளிப்ஸ் அடுத்து வரும் பாருங்கள். ரோகனே, அந்த வீடியோ மாதிரி இந்த வீடியோலையும் ஒன்று மட்டும் தனியாக ஒரு வீடியோ காட்டலான்னு இருக்கேன். அங்கே குருதேவா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு காலையில் டிஃபன் தான் கொடுத்தானுங்க. இட்லி, தோசை, சட்னி, சாம்பாருங்கிற மாதிரி கொஞ்சம் டிஃபன் ஐட்டமாக கொடுத்தாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் மலை ஏறணுமா, பார்ப்போம். சாப்பிட்டதுக்கப்புறம் எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணலை. என்ன ஆச்சு அப்படின்னா, மலை ஏறுற டைம்லையே நான் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே தூங்கிட்டேன். என்ன நடந்துச்சு, என்ன பண்ணானுங்கன்னு எதுவுமே தெரில. ஓரளவுக்கு ஹைட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கமே தெளிஞ்சுது. அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறது தான் இந்த கிளிப். அப்படியே படுத்து தூங்கிட்டோம். கரெக்டாக ஒரு பாதி மலை ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். முன்னாருக்கு பக்கமாக வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கம் தெளிஞ்சுது. அப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களா, அதை எடுத்தோம். அதுக்கப்புறமா வர்றது தான் பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இடம் செமையாக இருந்துச்சு. ஏற அந்த கிளைமேட்டுக்கும் அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸுக்கும் எல்லாமே வந்து அப்படியே சொல்கிறது, இந்த படத்துலலாம் தான் இந்த மாதிரி விஷுவல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன்னா ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறப்போ அப்படியே ஒரு மாதிரி ஹெவன் ஃபீல் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். போய் ஜீப் ஏறிட்டு போகிற பாயிண்ட்னா அந்த ஐவிக்கான ஒரே ஜீப் ஏறி ஜாலியாக அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அந்த பேர் என்ன, அந்த கம்பெனி பேர் என்னடா? இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா வியூ பாயிண்ட்டை போய் பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு கம்பெனின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கானுங்க. மொத்த எனர்ஜியும் பஸ்ஸுக்குள்ளேயே கத்தி வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இருந்தாலும் கும்முன்னு இருக்கா. Bye 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 yeah.